இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்டோட பைலட் வந்து அதனுடைய டைரக்ஷனை ஜஸ்ட் ஒரு 3 டிகிரி மாற்றி விட்டார். ஸோ அது ஒரு வாஷிங்டனுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்டு 3 டிகிரி மாற்றப்பட்ட அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது வாஷிங்டனில் லேண்ட் ஆகாது, பலாயிரம் மைல் தூரம் அந்த பக்கம் இருக்கிற வேற ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3 டிகிரிங்கிறது நமக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியும். ஆனால் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போராடிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்முடைய இந்த ஃப்ளைட்டு மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 டிகிரி மாற்றப்பட்ட அந்த ஃப்ளைட் எப்படி வேற ஒரு இடத்துக்கு லேண்ட் ஆச்சோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணினா மட்டுமே போதும். லாங் டேர்மில் நம்முடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக சின்ன சின்ன மாற்றங்களை, சின்ன சின்ன ஹேபிட்ஸை அவங்களுடைய லைஃப்பில் ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய லைஃப்பை மாற்றுறது எப்படி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை தி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய சின்ன சின்ன பழக்கங்களை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்களா? நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணவும் முடியல, ஒரு கெட்ட ஹேபிட்டை விடவும் முடியல. இது ஏன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுட்டு செயல்படுத்த முடியும். ஸோ முதல்ல அதை பார்க்கலாம். நம்பர் 1, ஹேபிட்ஸ் ஆர் நாட் லீனியர். இந்த ஓவர் நைட் சக்ஸஸ்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஒரே நாளில் ஒருத்தங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்களுடைய நண்பர் யாராவது ஒருத்தங்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்கும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பார். மேபி அவருடைய பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்கலாம், ரொம்ப யங்காக இருக்கலாம், இல்லை அவர் நல்ல ஒரு லெவலில் இருக்கலாம், லைஃப்பில் நல்ல ஒரு நிலையில் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க நான் அன்னைக்கு பார்க்கும்போது அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி ரொம்ப மாறிட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் இல்லைங்களா? இது ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலையோ நடக்கிற கதை இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் பி அப்படிங்கிறது வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம், அதாவது பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டே இருப்போம். நிறைய மாதங்கள் உழைப்பை போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆனால் நம்முடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கீழே இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறது. இதனால நமக்கு ஒரு விதமான ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். நம்ம நிறையா பண்ணோம், எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது பாயிண்ட் சி. பாயிண்ட் சி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நம்ம உடனடியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறத ஷார்ட் டேர்மில் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறத அடையிறதுக்கு இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறத அதை தாண்டி தான் நீங்கள் மேலே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வளர முடியும். ஸோ ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபார்ம் ஆகிறதுக்கு, அது க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பொறுமையும் கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சியோடு அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 2மே நடக்கும். இப்போது பாயிண்ட் நம்பர் 2, 3 லேயர்ஸ் ஆஃப் சேஞ்ச். இந்த பெரும்பாலான நபர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃபோன் ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது, என்னால் அதை விடவே முடியல அப்படின்னு நினைப்பாங்க. ஃபோன் பார்க்குறதோ, இல்லை இந்த ஷார்ட்ஸு, இந்த ரீல்ஸ் பார்க்குறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை விடுறது அப்படிங்கிறது குவிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பழக்கத்தையுமே நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு சர்ஃபேஸில் இருந்து பார்க்கறதுனால தான் நம்ம அதை ஒரு விஷயம் கஷ்டமாக தெரியுது. இப்போது இந்த ஒரு ஹேபிட் மாடலை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை நான் விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு செல்ஃபோனை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செல்ஃபோனை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ் அதிகமாகும். ஃபோக்கஸ் அதிகமானால் எனக்கு நிறைய டைம் இருக்கும், நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நல்லதாக செய்யலாம், லைஃப் மாறும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் அந்த அவுட்டர் லேயர். அதாவது
எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, ஒரு சர்ஃபேஸ். இப்படி நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு லாங் டேர்மாக, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வளர்ச்சி நம்ம அடைவோம் பார்த்தீங்களா, அதை அடையிறதுக்கு நம்ம எந்தெந்த பழக்கங்களை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு லாங் டேர்ம் ஐடியா நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத். அந்த லாங் டேர்ம் க்ரோத் அடையணும்னா நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம என்னென்ன ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை விடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்காது. இதனால தான் ஒரு பழக்கத்தை விடணும் அப்படின்னாலும் சரி, ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நம்மளால் செய்ய முடியறதே இல்லை. அப்போ இதை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமான பார்வையிலிருந்து கொஞ்சம் உள்நோக்கி போகணும். அதற்கு உள்நோக்கி நீங்கள் போகும்போது ஒரு 2 விஷயங்கள் இருக்குது, ரிச்சுவல்ஸ் அண்ட் சிஸ்டம். இப்போது இந்த கோல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வின்னர் இருக்கிறாரு, ஒரு லூசர் இருக்கிறாரு. அதாவது ஒரு வெற்றியாளன், அது வெற்றி அடையாத இன்னொரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது 2 பேருமே ஒரே விதமான கோல் செட் பண்ணுவாங்க. என்னுடைய வெயிட் வந்து கெயின் பண்ணணும், என்னுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோல் செட் பண்ணுவாங்க. கோல் ஒன்று தான். ஆனால் இந்த வெற்றியாளர்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த வெற்றி அடையாமல் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் இருக்காது. சரி, இந்த மாடலில் இன்னும் உள்ள ஆழமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து ஐடென்டிட்டி, அடையாளம். இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இந்த அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்டை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் வந்து ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னா, நான் வந்து சிகரெட் பிடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவார், நினைப்பார். இது வந்து ஒரு அடையாளம் கிடையாது. ஆனால் ஒரு அடையாளம்ங்கிறது என்னன்னா, ஐ எம் நாட் அ ஸ்மோக்கர், நான் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு அடையாளம். முகமது அலி அவருடைய பாக்ஸிங் கெரியருடைய ஆரம்ப நாட்களில் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இன்டர்வியூவில், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் உண்மையாக ஒரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் ஆனார். இதுதான் வந்து ஒரு அடையாளம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் முகமது அலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் த கிரேட்டஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில சிஸ்டமை, சில ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதற்கான ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதாவது கிரேட்டஸ்ட் பாக்ஸர் எப்படி இருக்கணுமோ அதற்கான பழக்கங்களை அவர் உருவாக்கி இருப்பார், விட வேண்டிய பழக்கங்களை விட்டுருப்பார். ஸோ சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் எதை விடணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எதை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த அடையாளம் எது, உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 முக்கியமான கருத்துக்களை வச்சுட்டு ஒரு சரியான ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள டர்னிங் ப்ரோ எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனதிற்கு பிடித்ததை. குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப், 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. முக்கியமா நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலா 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 3, ஹேபிட் லூப். இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான பகுதியை வந்து இதுதாங்க. அதாவது ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு லூப் மாடலில் இந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதுக்கு ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கியூ, 2வது கிரேவிங், 3வது ரெஸ்பான்ஸ், 4வது ரிவார்ட். ஒரு பழக்கத்தில் அது நல்லதோ கெட்டதோ இந்த 4 விஷயம் ஒர்க் ஆகிறதுனால தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஹேபிட்டையோ ஒரு கெட்ட ஹேபிட்டுக்கோ நம்ம வந்து ஒரு பழக்கமாக்கிக்கிறோம். சரி, இது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். எந்த ஒரு பொருள், எந்த ஒரு நபர், எந்த ஒரு இடம், எந்த ஒரு டைம் அப்படிங்கிறது ஒரு விதமான பிஹேவியரை நமக்குள்ள தூண்டுதோ அதுதான் வந்து கியூ அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பழக்க தோஷத்தின் காரணமாக சரி டைம் என்ன சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபோனை எடுத்து பார்ப்போம். நம்முடைய ஃபோனை எடுத்து பார்க்க ஆரம்பித்த உடனே அதில் இருக்கிற ஆப்ஸ் வந்து நோண்ட ஆரம்பிப்போம். உடனே என்ன அதில் வந்து இன்ஸ்டாகிராமோ ஒரு யூடியூபோ வந்து தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அந்த
ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எதற்காக ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நாம் பார்த்த ரீல்ஸோ சில விஷயங்கள், சில காமெடி, ஏதோ ஒரு விஷயம், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு ரிவார்டை கொடுத்துருக்கு. அது திரும்ப வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிங். இது நடந்ததுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அந்த ஆப்ஸை எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த ரீல்ஸையோ, இந்த ஷார்ட்ஸையோ, சில வீடியோஸையோ, சில என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். இதை பண்ணும்போது என்னையும் அறியாமல் பல நிமிடங்கள் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஷார்ட்ஸோ, ஒரு ரீலோ அல்லது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக நான் வந்து சிரிக்க வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை எனக்கு வந்து காமிக்குது. நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன். அப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிவார்டு அப்படின்னு ஒரு கிடைக்குது. அதாவது நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்ததுனால நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் சிரித்தேன். நான் வந்து என்னையை நான் வந்து மறந்துருந்தேன். அல்லது எனக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ரிவார்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தடவை இன்னொரு தடவை இந்த கியூ, அதாவது ஒரு ஹேபிட்டை திரும்ப செய்கிறதுக்கான ஒரு டைம் வரும்போது அல்லது ஒரு தூண்டுதல் ஏற்படும் போது, ட்ரிகர் ஆகும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரேவிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த தடவை எனக்கு அந்த டைம் வரும்போது நான் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லா ஹேபிட்டுக்குமே வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த ஹேபிட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி, ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த மாடலை வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்பர் 4 ஸ்டெப்ஸ் டு பெட்டர் ஹேபிட்ஸ். முதல்ல இந்த கெட்ட பழக்கத்தை எப்படி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாடல் தான். இந்த மாடல் உங்களுக்கு வரும்போது, ஏற்படும் போது இதில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தணும். முதல்ல கியூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ட்ரிகர். ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு பர்டிகுலர் பொருள் இருக்குது, ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு இடம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஒரு கெட்ட பழக்கத்தை தூண்டுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அந்த தூண்டக்கூடிய காரணியை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த செல்ஃபோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது வேற எங்காவது நான் தூக்கி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஓரமாக வச்சிடணும். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது நான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு வழியாக நான் போகணும். இப்போ நீங்கள் என்ன தான் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும், ஒரு செல்ஃபோனை தூக்கி ஓரம் வச்சாலும் உங்களுக்குள்ள அந்த கிரேவிங் அப்படிங்கிற அந்த 2வது ஸ்டேஜ் உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும். அதாவது போன தடவை நான் பண்ணினேன் இல்லையா, அதனுடைய அந்த கிரேவிங் எனக்கு திரும்ப வரும், அதை பண்ணணும்னு எனக்கு தோணும். இந்த கிரேவிங்கை வந்து நீங்கள் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் மாற்றணும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, 3வது ஸ்டேஜ் இந்த ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த கிரேவிங் வரும்போது நான் அந்த ஃபோன் எடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய செயல்பாடு. இந்த ஆக்ஷனை கடினமானதாக மாற்றணும். எப்படி கடினமாக மாற்றுறது? அந்த ஆப்பை வந்து டெலீட் பண்ணிடுங்க. எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை கொடுக்குதோ அந்த விஷயத்தை வந்து தூக்கி போட்டுருங்க. அதை வந்து நான் வந்து அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி, அந்த ஆக்ஷனை செய்ய முடியாத மாதிரி ஒரு தடையை வந்து ஏற்படுத்துங்க. இப்போது ஒரு கேள்வி வரும், சரி நான் வந்து ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன், நான் வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணி நான் பார்க்குறேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இது வந்து உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் நீங்கள் போக போக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி திரும்ப அதை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. படிப்படியாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை கஷ்டமாக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே குறைஞ்சி போகும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஒரு ரிவார்டு கிடைக்காது. அதாவது ஒரு ப்ளஷரபுளான, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, என்னை என்ஜாய் பண்ண வச்ச அந்த ரிவார்டு எனக்கு முதல்ல கிடைச்சது இல்லையா, அந்த ரிவார்டு வந்து இப்போ எனக்கு சரியாக கிடைக்காது. ஸோ சரியாக கிடைக்காதனால என்ன நடக்கும் அப்படின்னா, திரும்ப இன்னொரு தடவை எனக்கு அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே படிப்படியாக குறைஞ்சு அந்த பழக்கம் எங்கிட்ட இருந்து போயிடும். சரி, இப்போ ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இதே மாடல் தான். இதற்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணணும். முதல்ல கியூ, அதாவது ஒரு பழக்கத்தை செய்யறதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் டைமோ, ஒரு நேரமோ, ஒரு இடமோ, ஒரு நபரோ, ஒரு பொருளோ அதை வந்து ஈஸியாக மாற்றணும். அதாவது ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்போது நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது முடியும் போது உடனே நீங்கள் வந்து ஜிம்முக்கு வந்து என்ட்ரு ஆகணும். அந்த ஜிம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மாக இருக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அதை செய்யவும் முடியும். இப்போ ட்ரிகரை முடிச்சாச்சு. அடுத்தது கிரேவிங், அதாவது இந்த ஒரு பழக்கத்தை செஞ்சால் எனக்கு ஒரு நல்ல ஒரு
என்ஜாய்மெண்ட் கிடைச்சது இல்லைங்களா, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் இங்கே கன்வெர்ட் பண்ணணும் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் போது. 3வது ஸ்டேஜில் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம எடுக்கிற செயல்கள் ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆக்ஷனை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும். ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா, ஜிம்முக்கு தேவையான பொருட்களை எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. 1. 2வது வந்து ஜிம்மில் வந்து நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த நண்பர்களோடு சேர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் ஜாலி அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகும். கிளாஸ்மேட் அப்படிங்கிற ஒரு நபர்கள் எல்லாருக்குமே நமக்கு வந்து இருப்பாங்க. அந்த கிளாஸ்மேட் வந்து இன்னைக்கு வரல, அவர் லீவ் போகிறார் அப்படின்னா சரி அங்கே போனால் எனக்கு போர் அடிக்கும், நம்மளும் லீவ் போடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கும் இல்லைங்களா. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த நபர் இருந்தால் நமக்கு அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த நபர் இல்லை அப்படின்னா நமக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு கட்ட போடுவோம். சேம் அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை ஒரு ஆக்டிவிட்டியை உருவாக்குங்க. ஸோ எந்தெந்த விதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை என்ஜாய் பண்ண முடியுமோ, ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போ 4வது ரிவார்டு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அல்லது எந்த ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ரிவார்டு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ரிவார்டு கிடச்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்த தடவை அந்த ட்ரிகர் ஏற்படும் போது அதை செய்யணுங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நண்பர்களை இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவிலிருந்து இந்த 2 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. ஒன்று ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துறது, ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறது. உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதற்கான மாடலை மட்டும் ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு வாங்க, செயல்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் படிப்படியாக ஒரு ஹேபிட்டை விடும்போதும் படிப்படியாக ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணும்போதும் உங்களுக்கு கிடைக்கும்.